பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 62 அதிகாரம் 6 பார்க்கும் பொழுது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜாமக்காரர்கள் என்பவர்கள் இரவும் பகலும் உறங்காமல் ஓய்வெடுக்காமல் காவல் காக்கிறவர்கள். ஜாமக்காரர்கள் ஒருபோதும் மௌனமாய் இருக்கலாகாது. ஜாமக்காரர்கள் இந்த வசனத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவுக்காக ஜாமக்காரர்களாய், தேசத்தை பாதுகாக்கிறவர்களாய், பாவத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றுகிறவர்களாய், தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் குடியிருக்கிற இடத்துல, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆத்துமா இயேசுவின் அன்பை, இயேசுவை அறியாத ஆத்துமாவாக மறுத்தா அந்த இரத்தப்பழி ஆண்டவர் நம்மள்கிட்ட தான் கேட்பார். சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிச்சிடணும். நம்ம இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் நம்முடைய பாரமுமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம அறிவிச்சிட்டு அந்த ஆத்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா அதனுடைய இரத்தப்பழிக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். நம்முடைய வேலையில நாம் சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாம் ஒரு நல்ல ஜாமக்காரனாய் இருந்தான். லோத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவரிடத்துல பரிந்து இரவும் பகலும் போராடுகிறதை வேதத்துல நாம் பார்க்கிறோம். சோதோம் கொமோராவின் பாவத்து நிமித்தம் ஆண்டவருடைய கோபாக்கினை அந்த பட்டணத்தின் மீது இறங்க இருந்த நேரத்துல ஆபிரகாம் நீதிமானாயிருந்த ஒரு லோத்தை காப்பாற்ற தேவ சமூகத்துல அவன் பரிந்து பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரை, தூளும் சாம்பலுமான நானு உங்ககிட்ட பேசுறதுக்கு துணிஞ்ச உங்க கோபம் என் மேல எழும்பாம இருக்கட்டும். 50 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீங்களா? 45 இருந்தா அழிச்சிருவீங்களா? 40 இருந்தா அழிச்சிருவீங்களா? 30, 20, 10 இருந்தா அழிச்சிருவீங்களா? துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக என்று அழிஞ்சு போகிற அந்த ஒரு நீதிமானை காப்பாற்றுவதற்கு ஆண்டவரிடத்துல தைரியமாய் பேசுகிறான், பரிந்து பேசுகிறான். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய இந்த ஆத்தும பாரம் நிறைந்த விண்ணப்பத்தை கேட்டு லோத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசே, இந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள், அவங்கள நான் அழிச்சு விட போறேன், என்னை விட்டுரு, அவங்கள அழிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு, உடனே நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சு மோசே, என்னையே தான் பெரிய ஜாதி ஆக்க போறாரு, நான் எதுக்கு மக்களுக்காக போராடணும்னு சொல்லி அவன் மௌனமா இருக்கல. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல அவன் பேசுகிறான், கதறுகிறான், பரிந்து பரிந்து பேசுகிறான், ஜனங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். வேண்டாம் ஆண்டவரே, நீர் அப்படி செய்தீரே, ஆனால் மலைகளில ஜனங்களை அழிப்பதற்காக, இந்த பூமியில அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போக பண்ணுவதற்காக, அவர்களுக்கு தீமை செய்வதற்காக அவர்கள் தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்னு சொல்லி உங்களை அவதூறா பேசிடுவாங்க. வேண்டாம்ப்பா, மக்கள் மீது மனதிறங்கும் என்று சொல்லி கெஞ்சி கதறினான் என்று வேதவசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மக்களுக்கு நீர் மனம் இறங்கவில்லை என்றால், இந்த ஜனங்களை நீர் மன்னிக்காது இருப்பீரே, ஆனால் என்னுடைய பேரையும் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போட்டுருங்க என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல பரிந்துரை பண்ணுகிறதை பார்க்கிறோம். தனக்காக வாழல. பிரியமானவர்களே, தனக்கு வருகிற நன்மையை அவன் பெற்றுக்கொண்டு சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, தன்னுடைய ஜீவனை இந்த ஜனங்களுக்காக பணயம் வைத்து அந்த மக்களுக்காய் தேவ சமூகத்துல அவன் நின்றான், ஆண்டவரிடத்துல பரிந்து பேசினான். ஒரு நல்ல ஜாமக்காரனாய் இந்த மோசே காணப்பட்டான். பிரியமானவர்களே, மோசேனுடைய இந்த ஆத்தும பாரம் நிறைந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், மனம் இறங்கினார். அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த ஜனங்களை என் தேவன் மனமிறங்கி அவர்களை தப்புவித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய தேசத்தை காப்பாற்றுகிற ஜாமக்காரர்களாக, பாவத்திலே அழிகிற வாலிபர்களை, மற்ற அனைத்து ஜனங்களையும் காப்பாற்றுகிற ஜாமக்காரர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஜப ஆவி எனக்கு ஊற்றுங்கப்பா, கண்ணீரின் ஆவி எனக்கு ஊற்றுங்கப்பா, ஆத்ம பாரத்தை எனக்கு ஊற்றுங்கப்பான்னு கேட்போம். கர்த்தர் கட்டாயம் நம்மை ஊற்றி நிரப்புவார்.
கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.